சட்டத்துக்கு முன்னால் கட்டின பொண்டாட்டியாக இருந்தால் என்ன, இல்லை கூட்டிகிட்டு வந்த கூத்தியாளாக இருந்தால் என்ன, எல்லாமே எனக்கு ஒன்று தான். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். என் வீட்டு அனுமதி இல்லாமல் பூட்டை உடச்சி உள்ளே போனதுக்கு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். சிஎஸ்ஆர் காப்பி சாயங்காலம் தரேன்னு இருக்காங்க. அதுக்கிடையில் சுமிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள சாயங்காலம் வந்து விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. வரலைன்னா அதுக்கடுத்து அந்த சிஎஸ்ஆரை எப்படி எஃப்ஐஆரை மாற்றணும்னு சொல்லி எனக்கு தெரியும். எல்லார் விஷயத்துலேயும் ஒன்று தான். நான் இவ்வளவு நாளாக வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கை வேறு. எனக்கு ஒன்றில் விட்டு கொடுத்தா நான் இன்னொன்றில் விட்டு கொடுப்பேன். விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அதுபடி தான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைக்கே நான் வந்து சூர்யாவை எப்பா வேணாப்பா, பிரச்சனையை வளர்க்க வேணாம், இதோட முடிச்சு கொடுப்பா, நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழணும். திடீர்னு இப்போ நாங்கள் குற்றாலத்தில் இருக்கோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோமே, எங்கள் பொழப்பு என்ன, எங்கிட்டாவது வெளியூரில் போய் இல்லைன்னா குற்றாலம் கொடைக்கானல் எங்கிட்டாவது போய் வீடியோ போடுறது, விழாக்கு போடுறது தான் எங்கள் வேலை. நாங்கள் அங்கே போய் குளிச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்க, இந்த அவங்க மேலே நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் விஷயமா என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிடுவாங்க. பல பிரச்சனைகள் இருக்குது. இதவே நம்ம சமாளிக்க முடியாது. நான் ஏன் வந்து இப்போ சுமி மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் தயங்கிக்கிட்டே இருந்தேன்னா, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஒட்டுக்க வந்ததுனால தான். சுமிக்காக ஒருக்கா திருப்பி வரணும், அந்த அந்த மதுரக்கார பிள்ளை இன்னொரு பிள்ளையை பற்றி கொடுத்ததுக்காக ஒருக்கா வரணும். தேவையில்லாமல் நம்மளுக்கு அலைச்சல் வேணாம். எப்பா சூர்யா இங்கே வா, எல்லா பிரச்சனையும் மூட்டை கட்டி வை, நம்ம எதாக இருந்தாலும் வந்து பார்த்துக்குருவோம், இல்லைன்னா சொல்லிட்டு வா. 24ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டிருக்கீல, அன்னைக்கு வரட்டும். அது வரைக்கும் சும்மா தினம் தினம் வந்து காவல் நிலையத்துக்கு போகிறது, என்ன ஆச்சுங்கிறது, அவங்க சேனலில் எங்கள் வீடியோ இருக்குங்கிறது, அதை வந்து நீங்கள் வந்து சைபர் கிரைம் மூலியமாக நீங்கள் அழிங்கன்னு சொல்கிறது எதுவுமே வேணாம். ஆண்டவங்கிட்ட பாரத்தை போட்டுட்டு வேலையை பார். அவங்களுக்கு எப்படி ஒருத்தவங்க உதவி பண்ணி அவங்கள காப்பாற்றினாங்களோ, அதே மாதிரி நம்ம விஷயத்துக்கும் ஒருத்தவங்க உதவி பண்ணி நம்மளை காப்பாற்றுவாங்க. கவலைப்படாமல் இருப்பா அப்படின்னு சொல்லி சூர்யாவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ சுமி விஷயத்துக்கு வருவோம். சுமிக்கு வந்து நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன, மன்னிப்பும் கேட்டேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுமி என்றைக்கு போய் சிஎஸ்ஆர் கொடுத்துச்சோ அது வந்து பொய்யும் கிடையாது, நடிப்பு கிடையாது, நாடகம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க சுமியை பார்க்குறதுக்கு கோமாளி மாதிரி இருக்குது, அம்மாஞ்சி, அதனால் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து இதெல்லாம் நாடகம், இவங்க எல்லாம் சேர்ந்து போடுற கண்டென்ட்டு நினைப்பீங்க. கண்டென்ட்டுக்காக யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அலைய போகிறது கிடையாது. நானும் பார்த்தேன், சுமியோட வீடியோவில் போய் நீங்கள் போட்டிருக்கிற கமெண்ட்டுகளை பூரா பார்த்தேன். நீ இப்படி தான் சும்மா வாய் உதார விடுவ, நீ வந்து ஒரு வாய் சொல்லு வீரன், அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு என்னென்னமோ போட்டு நீ முடிஞ்சால் செஞ்சுப்பார், எங்கள் மாமாவை தூக்கி உள்ளே வச்சுப்பார், அப்படி இப்படின்னு சொல்லி அவளை உசுப்பேற்றி கடுப்பேற்றி அவள் வேணும்னே பண்ணுறான். இப்போ இந்த சிஎஸ்ஆர் காப்பியை கூட என்னையே போய் தான் வாங்க சொன்னான். ஏன் நான் நினச்சிருந்தேன் அந்த சிஎஸ்ஆர் காப்பியை நானே வாங்கி அவளுக்கு தெரியாமல் சும்மா இது வந்து ஒரு புகார் பேப்பர்ப்பா, இதில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. நான் ஏன் அதை பண்ணலை? அவளுக்கு அதை யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஆர்னால் 3 மாதத்துக்கு செல்லும், இதை வச்சு வந்து எஃப்ஐஆராக மாற்றலாம், இவர் ஒழுங்காக இருக்காரான்னு பாரு, உனக்கு பணம் தர்றாரா இல்லையான்னு பாரு, ஒரு 3 மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 20ஓ 30ஓ கொடுத்தாருன்னா இவர் மேலே எஃப்ஐஆர் போடாத, சப்போஸ் கொடுக்கலன்னா இவர் மேலே எஃப்ஐஆரை போட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க. யாரோன்னு சொல்கிறத விட அந்த சுகையிலோட வேலையாக தான் இருக்குங்கிறது எனது டவுட்டு. இப்போயும் நான் என்ன சொல்கிறேன்னா, சுமியை பற்றி பேசி கண்டென்ட் போடணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இப்போ அவளை பற்றி தான் பேசணும், ஏன் வேறு யாருமே உங்களை பற்றி பேசலை, அப்போ கட்டின பொண்டாட்டியை பற்றி பேசினா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்கள் இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது கிடையாது. பிரச்சனைனா யார் மூலியமாவது வேணாலும் வரும். ஒரு மனுஷன் சும்மா இருப்பேன். அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, புல்லுத்தடிக்கு செத்தவனும் உண்டு, பூகம்பம் வந்து பொழைச்சவனும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதை மாதிரி தான். இப்போ நேற்று ஒரு விஷயம் கேரளாவில் நடந்துச்சு, அந்த வயநாடுங்கிற இடத்துல. அந்த குடும்பம் அதை எதிர்பார்த்துருக்குமா? சாதாரணமாக வந்து அவங்களுக்கும் நேற்று பொழுது நல்ல பொழுதாக தான் விடிஞ்சிருக்கும். திடீர்னு இப்படி மழை வந்து வெள்ளக்காடாகி இப்படி உயிர் போகும் யாராவது கனவு கூட பார்த்துருப்பாங்களா? இதெல்லாம் வந்து இயற்கையின் சீற்றங்கள். இதை மாதிரி தான் மனித வாழ்க்கை வந்து ஒரு நிலையற்றது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, உன்னை நான் அழிக்கிறேன், என்னை நீ அழிக்கிறேன்னு சொல்லி பழிவாங்கிற உணர்ச்சிகளை விட்டுட்டு எல்லாருமே ஒரே மாதிரி போகணுன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இது எனக்கு மாத்திரம் இல்லை, நான் வந்து அதிலெல்லாம் வந்து அனுபவப்பட்டவேன். ஒருத்தவங்களை வந்து நம்ம பழிச்சோமா, அதுக்கு உண்டான பாவங்களை கர்மாங்கிற ரூபத்தில் ஆண்டவன் கொடுப்பாங்கிறதுக்கு நம்ம கிளவி பெட்ரோல் பிச்சை செட்டப்பே ஒரு உதாரணம். என் குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை பண்ணுச்சு. இன்றைக்கி என்னாச்சு? அதுக்கும் ஒரு போக்சோ, அதுக்கும் ஒரு குண்டாசு. இன்றைக்கி 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கு. வந்து இன்னும் திருந்துச்சா? திருந்தலை. கர்மம் இன்னமும் அது வேலையை காட்டும். ஏன்னா அது வந்து என்னென்ன பண்ணுச்சோ ஆண்டவன் சும்மா விட மாட்டான்.
அதை மாதிரி தான் நான் சூர்யாவுக்கும் சொல்கிறேன். இன்னைக்கு நீ ஒருத்தவங்கள பழி வாங்கணும்னு நினச்சி அது மூலியமாக நீ ஏதாவது ஒன்று, என்னடா என்ன வாரண்ட் போடல, என்ன எப்பயார் ஆக்கலை, என்ன அவங்கள வந்து நம்ம இது பண்ணலை அது பண்ணலை அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா அது தன்வினை தன்னை சுடும், அது நம்மளையே வந்து சேரும். அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களுக்கு பணம் கொடுத்த விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன். பணம் கொடுத்த வச்ச நீயா வந்து எனக்கு தெரியாமல் சேர்க்கணும்னு சொல்லி நினச்ச, என் கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சி சேர்க்கணும்னு நினச்ச, இன்றைக்கி அந்த காசு கண்ணுக்கே தெரியாமல் மறைஞ்சு போச்சா? அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம உழைச்ச காசுனால் அது கண்டிப்பாக திரும்பி வரும், இல்லையா இப்படித்தான் போகும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சுமிக்கு உதாரணம் சொல்கிறேன். முந்தா நாள் வரைக்கும் நீ கம்ப்ளைண்ட் சீட்டை கையில் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு, நேற்று முதற்கொண்டு லைவில் இவ போட்ட ஆட்டம், என்ன ஆட்டம் இந்த சுமிங்கிறவ, நான் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன் இனிமேல் விடமாட்டேன், அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்ட, தவளை தாவாயால் கெட்டங்கிற மாதிரி நீயே உன் வாயால் காலையில் கெட்டுட்ட. நான் கூட எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, கடவுள் மேலானியா, பப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, அவன் மேலே வச்சுருந்த அந்த கட்டப்பையி துணி இது எல்லாரும் சொல்கிறீங்க 2 நாளைக்கு முன்னாலே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எங்கிட்டெல்லாம் சொல்லிட்டாங்கங்கிறீங்க. எனக்கு தெரியுமா அவள் எடுத்துகிட்டு போனது வச்சது? இன்றைக்கி தான் காலையில் எனக்கு அவள் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்னதுனால தான் மேலே நிமிர்ந்து பார்க்குறேன். ஏதோ அந்த ஒரு படத்தில் இவர் வடிவேலு ஒருத்தரை வந்து வண்டியில் உட்கார வச்சு கூட்டு போவார், போயிட்டா கதவு மாத்திரம் இருக்கும், அம்மாவை பார்த்துட்டு போய் ஆறுதலாக 2 வார்த்தை பேசிட்டு போகிறேன்ட்டு உள்ளே போவார். திருப்பி வந்து இவர் உட்காந்துருப்பார் வாசல்லையே, கண்ணஞ்சக்காரன் கரையிறானான்னு பாரு, தாயும் மகனும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். டடா டட்டாய் 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 டாய் அப்படின்னு மியூசிக் வரும். திடீர்னு பார்த்தா வாங்க ஏட்டையா போய் கதவை திறங்கன்னொன்னே கதையை திறந்தா எய்த்தாப்பில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, பூரா பொட்டக்காடாக கிடக்கும். அதை மாதிரி இவ மேலே வச்சுருந்த துணிமணி கட்டப்பை பூரா அப்படியே இருக்காக்குன்னு சொல்லிட்டு நான் குடிஞ்சிக்கிட்டே இருக்கேன், என்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் சொன்னதுக்கப்புறம் நிமிர்ந்து பார்க்குறேன், புக 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 காணோம், பூரா காலியாக போச்சு. எனக்கே தெரியாமல் வீட்டுக்குள்ளே எப்படி நீ பூந்த? என் வீடு எவ்வளோ பாதுகாப்பான வீடு, நான் இவ்வளோத்துக்கு லாக் போட்டு வச்சுருக்கேன், அப்போ நீ என்ன பண்ணியிருக்க? என் வீட்டு சாவி மாதிரியே இன்னொரு சாவி சோப்பில் வச்சு அளவு எடுத்துகிட்டு போயிருக்க, அதே மாதிரி ஒரு சாவியை சாவி செய்கிறவங்கள்ட்ட போய் தயார் பண்ண விட்டுருக்க. தயார் பண்ண சாவியை வச்சு நான் வீட்டில் இல்லாத நேரம் அந்த பூட்டை உடைக்கலை, பூட்டை லாவகமாக திறந்து உள்ளக்குள்ள உள்ள பொருளை பூரா எடுத்துகிட்டு போயிருக்க. இதில் சிக்கினது உன் பொருள் மாத்திரம் இல்லை, என் தன்மானம், என் நம்பிக்கை, என் பணம். காலையிலே சொல்லிட்டேன், அதில் இருந்த பணம் எவ்வளோன்னு சொல்லி கணக்கு தெரியலன்னு சொல்லி நான் இங்கே நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். 1,87,487 ரூபா 50 நயா பைசா. 50 நயா பைசா எப்படி இப்போ செல்லுன்னு கேட்குறீங்களா? அது எங்கள் அப்பா எனக்கு நான் பள்ளிக்கூடம் போகும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தின்றான்னு சொல்லி கொடுத்தது. 2 நாள்னாவுக்கு 4 நாள் ஜவு மிட்டாயி 4 நாள் குச்சி மிட்டாய் வாங்கின்னு கொடுத்தது. அதை அவர் ஞாபகமாக நான் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் தான் 50 காசு. ஆக 1,87,487 ரூபாய் 50 பைசா எனக்கு ரொக்கமாக வந்து ஆகணும், வட்டியோடு வரணும். ஒரு நாளைக்கு வட்டி போடுவேன் கண்டிப்பாக. என் காசு அசலும் முதலுமா திருப்பி வரணும். அதை நீ எத்தனை நாளைக்கு முன்னால் எடுத்துகிட்டு போனோங்கிறது யாருக்கு தெரியும்? எப்போ எடுத்த? என்கிட்ட சொல்லிட்டு எடுத்திய? 1 ரூபானாலும் என்கிட்ட கேட்டு எடுக்கணும். ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தகப்பனதாக இருந்தாலும் கேட்டு தான் அப்படிம்பாங்கள்ல, அந்த கதையை அந்த பழமொழி எல்லாருக்கும் தெரியும், என் மாப்பிள்ளைகளுக்கு தெரியும், நான் வெளியே சொல்ல வேண்டியதில்லை. அதை மாதிரி என் வீட்டுக்குள்ளேயே புகுந்து சிங்கத்தோட குகைக்குள்ளேயே உன் காலடி எடுத்து வச்சு அது தலைக்குள்ளே விட்டு ரூபாய் எடுத்துகிட்டு போயிருக்க. இது போக அந்த ட்ரங்கு பொட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஓரத்தில் இருக்கிற பொட்டி, அதில் எங்கள் அம்மாவுடைய வைர மூக்குத்தி இருந்துச்சு, அதையும் காணோம். எங்கள் அப்பா வந்து சொல்லி கொடுத்து வச்சது ட்ரங்கு உள்ள ரகசிய அறைக்குள்ளே இருந்துச்சு, அதையும் நீ ஆட்டையை போட்டிருக்க. ஸோ 2 செட்டு வைர மூக்குத்தி, அது போக அதுவும் போக அது எங்கள் அப்பா யாருக்கு வாங்கி கொடுத்தது தெரியுமா? யாருக்கோ வாங்கி கொடுத்தாரு. சரி விடுங்க, அப்படி டீப்பாக போனேன்னா அப்போ உங்கள் அப்பாவும் அதை வச்சுருந்தாரா, அவங்க அப்பாவும் மெயின்டைன் பண்ணாரான்னு கேட்டுருவாங்க. அதனால் அது எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது, அந்த பொருளும் எனக்கு வந்தே ஆகணும். 2 மூக்குத்தி 1,87,487 ரூபா 50 காசு 2 வரணும். வரலையா 6 மணிக்கு சாயங்காலம் உன் மேலே சிஎஸ்ஆர் வழக்கு பதிவு செய்யப்படும், நீயும் ஒரு குற்றவாளி அக்யூஸ்ட் அப்படிங்கிற முத்திரை குத்தப்படும். சாயங்காலத்துக்குள்ளே நேராக வந்து சேரு நான் சொன்ன இடத்துக்கு. இல்லையா என் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து 6 மணி லைவில் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், இல்லைன்னா நானும் 6 அடிப்பேன். நானும் வந்து உன்னை எங்கே நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டுவேன். கவனமாக இருக்கணும், பார்த்துக்க. உனக்கு நான் கொடுக்குற எச்சரிக்கை இதுதான். இதுவே 9 நிமிஷம் ஆகிப்போச்சா? சரி, நான் போய் சாப்பிட்டு, அதுபோல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த அங்கே இருக்கா பாரு, அறிவு ஜீவி, விஞ்ஞானத்துக்கு பிறந்த விஞ்ஞானி, அமிர்தம்மா பிறந்த ஒரு அறவேக்காடு. இவன் என்ன பண்ணியிருக்கானா,
செல்ஃபோனை கொண்டு போய் மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி நான் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்கே வர்றதுக்குள்ளே செல்லு ஹேங் ஆகி போச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா தி செல்ஸ் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் ஹை அப்படின்னு வந்துச்சு. என்னான்னு போய் பார்த்தா செல்ஃபோனை போய் கேஸ் அடுப்புக்கு நேராக மேலே வச்சு அப்படியே மீன் பொரிச்சிருக்கா, மீன் குழம்பு வச்சுருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் உள்ள ஆவி போய் அதில் அடித்து செல்லே வந்து ஹேங் ஆகி போச்சு. இப்படி ஒரு அறிவாளி எனக்கு வந்து வாச்சிருக்கா பாருங்க கூமாப்பட்டியா. நான் என்னத்தை சொல்கிறது? சரி, இப்போ நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், இப்போ அந்த செல்லை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நான் என் புத்திசாலித்தனத்தை காட்டி நார்மலுக்கு கொண்டு வந்துட்டேன். இனிமேல் இந்த மாதிரி முயற்சியிலலாம் ஈடுபட வேணான்னு சொல்லியிருக்கேன். எப்பயும் போல் நார்மலாக வச்சு செல்லு போடு. பெரிய குழம்பு வைக்கிறாளாம். ஊர் உலகத்தில் யாருமே மீன் குழம்பே வச்சதில்லை பாருங்கள். சட்டியை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன்னு சொல்லி நேரம் செல்லு மெல்டாகி போயிருக்கும். லூசு கூணாவெல்லாம் கட்டிக்கிட்டு நான் படுற அவசியம் எனக்கு தான் தெரியும். சரி மக்களே, வாங்க, நான் இன்றைக்கி சாப்பாடு வீடியோ வந்தால் தான் வரும், இல்லைன்னா இல்லை. ஏன்னா நான் வந்து பசி எடுக்கிறதுனால சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கலாங்கிற முயற்சியில் ஈடுபட போகிறோம். முயற்சியில் தான் ஈடுபட போகிறேன்னே. எதுக்கு நீ இப்போ பல்ல காட்டுற? எதுக்கு நீ இந்த நேரத்துலேயும் இன்றைக்கி போடுற சம்மந்தம் இல்லாமல்? உன்னே தான் கேட்குறேன். வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கு போறோம்னு உண்மையை சொல்லு. சரி, அதுக்கு எதுக்கு இப்படி நைட்டியோட எங்கே போகிற? ட்ரெஸ் மாத்தல இல்ல, அப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். ஓ, அதையும் எடுத்து போட்டுறவ? சரி, அதனால் சில வேலைகள் இருக்குப்பா. நாங்கள் 2 பேர் கிளம்பிட்டோம். எந்த கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே போகணுமா? சரி, காவல் நிலையம் எங்களை அழைக்கிறது. நாங்கள் போய் எங்கள் கடமையை செஞ்சுட்டு வர்றோம். 6 மணியில் எவ்வளோ சந்திப்போம், ஓகேவா? வந்துடுவாங்க சாயங்காலம். மாமா இப்பொழுது இது மேலேயும் அது மேலேயும் சத்தியம் பண்ணுவாரும்பாங்க. சரி மக்களே, ஓகே. 8 நிமிஷ வீடியோ இனிதாக நிறைவடைந்தது. மீண்டும் மாலை 6 மணியில் இவ்வளோ சந்திப்போம். டேக் கேர், பாய்.